ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப். முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க வரலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க வரும். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் 4 சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம். ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி புதினா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவையான அளவு. ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் வச்சுக்கலாம். விசில் போனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நைட்டு செஞ்சு வச்சு காலையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம சுவையான சூப்பு ரெடி ஆயிடுச்சு.